கடவுள் படைத்த உறவுகளில் அற்புதமான உறவு தாத்தா பாட்டி. தாத்தாவும் பாட்டியும் அம்மா அப்பாவை விட நெருக்கமானவர்கள். நமக்கு பாசத்தை பொழிபவர்கள். பாசத்தை பொழுது மட்டுமல்ல, எவ்வளவு அறிவு நமக்கு புகட்டியிருக்கிறார்கள். தாத்தா எவ்வளோ கதைகள் சொல்லுவார். பாட்டி எப்படி அரவணைப்பாள். பார்த்து பார்த்து நம்மை சாப்பிட வைப்பாளே, அதை சாப்பிடு இதை சாப்பிடு என்று சொல்லி, உடம்புக்கு நல்லது தெரியுமா என்றெல்லாம் சொல்லி நம்ம ஊட்டி ஊட்டி பாட்டி வளர்ப்பாள். தாத்தா என்னுடைய சின்ன வயதிலே என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் தெரியுமா? தமிழ் மாதங்கள் சொல்லு, ஆங்கில மாதங்கள் சொல்லு என்றெல்லாம் சொல்லி, நட்சத்திரங்கள் பெயர்களை சொல்லி, இப்படியெல்லாம் சொல்லி மனப்பாடம் செய்ய வைப்பார்கள். நிறைய அறிவுகளை பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எவ்வளவு கதைகள், நீதி கதைகள், புராண இதிகாச கதைகள், இப்படி கதைகளெல்லாம் சொல்லி சொல்லி நமக்கு அவற்றின் மூலமாக நமக்கு நல்ல எண்ணங்களை விதைத்து கொடுத்தார்கள். அப்புறம் என்ன தெரியுமா, ரொம்ப முக்கியமானது, நமக்கு உளவியல் பூர்வமான ஒரு ஆறுதல் எங்கே கிடைக்கும் என்றால் தாத்தா பாட்டியிடம் தான் கிடைக்கும். அப்பா அம்மாவுக்கு அவர்கள் வேலை, அவர்களுடைய இந்த காலத்தை சொல்ல வேண்டுமான டென்ஷன் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் நம்ம கடுமையாகத்தான் நடத்துவார்கள். ஆனால் அப்படி தாத்தாவோ பாட்டியோ இல்லை என்றால் அவ்வளோதான், வாழ்க்கை வெறுமையாகத்தான் போகும். அப்பா திட்டினால் மார்க் குறைந்து போய்விட்டது. அப்பா திட்டினால் பாட்டி வந்து கடக்கு போகிறதா, போடா பெரிய ஐஏஎஸ் படிக்கிறான், போனா போயிட்டு பார்த்து போ என்று பாட்டி சண்டைக்கு வருவார். அனைத்து அரவணைத்து எடுத்துமே, உன் கடக்கா உன் விசாரணை உனக்கு அழுகையாக வருதா, அழாத, அடுத்த பட்சம் நல்ல மார்க் வாங்கிடலாம். நன்னா அப்படி அப்பா சொல்லுறது சரிதானே, நீ படிக்கணும். கடக்கா இவன் மட்டும் வாங்கினானுக்கும் மார்க்கு, இவங்க கூட தான் 7ஆம் கிளாஸில் எவ்வளோ மார்க் வாங்கினான்னு தெரியுமா, தாத்தா என்னென்ன அடிச்சுட்டார் அவனை தெரியுமா? அப்படியா பாட்டி, அப்பா தாத்தா குறைச்ச மார்க் வாங்கினது, தாத்தாட்ட அடி வாங்கினாடா. ஆமாம், அதுவும் ஒரே சந்தோஷம். அப்படியே மனது அப்படியே மாறி போச்சு. இந்த அழுகையெல்லாம் மறந்து போச்சு. அது மட்டும் சொல்லலை, அடுத்த பட்சத்தில் நன்னா படிக்கணும் பாரு, அப்பா கோச்சு நியாயம் தானே என்று அப்பா பக்கத்து நியாயத்தையும் நமக்கு சொல்லுவார். சும்மா கொஞ்சம் மட்டுமல்ல, அப்பா பக்கத்து நியாயத்தை சொல்லுவார். அம்மா திட்டி விட்டார், அம்மா திட்டு அழுதால் நீ என்ன பண்ணின என்று கேட்பார். எங்கேயாவது சண்டை போட்டு விட்டு வந்தால், தெருவு சண்டை என்றால் பாட்டியின் தாத்தாவும் நம்ம பரிந்து கொண்டு வருவார்கள். நம்ம மேல் 1000 தப்பு இருக்கும். என் தம்பி அப்படி தான், தெருவில் யாரும் வம்பு எடுத்துகிட்டு வருவான். எங்கள் பாட்டி பாஞ்சிட்டு சண்டைக்கு போ, நீ என்ன பண்ணியிருப்ப, நீ உன்னை சீண்டி இருப்ப என்றெல்லாம் சொல்லி கொண்டு போவார். அடித்து விட்டான் என்று அழுது கொண்டு வருவான் ஒரு பையன். உங்கள் வீட்டு பேரனை என்னை அடித்து விட்டான் என்று பாட்டி என்ன செய்ய வேண்டும்? எங்கள் வீட்டு பையனை கூப்பிட்டு கண்டிக்கணுமா இல்லையா? அது சொல்ல மாட்டார். நீ தானே அவனை சீண்டி இருப்ப, அதனால தான் அவனை அடிச்சிருப்பான் என்று எங்கள் அம்மா சண்டைக்கு போவார். பாட்டியிடம் நியாயம் இருக்கா? அவன் தப்பு பண்ணியிருக்கான், நம்ம குழந்தை அடிச்சிருக்கான், இவனை கண்டிக்கிறதை விட்டுட்டு அவனை போய் இவனுக்கு பறிஞ்சு நான் அவனை போய் திட்டுறீங்க நீங்கள் என்று எங்கள் அம்மா எங்கள் பாட்டியிடம் கோவித்து கொள்வார். பாட்டி அதை பற்றி கவலையே பட மாட்டார். பேரனுக்கு சப்போர்ட், என்றைக்குமே பாட்டி சப்போர்ட்டு தான் பேரனுக்கு. அது மட்டுமா, எங்கேயாவது போக வேண்டுமான கோவிலுக்கெல்லாம் போகணும், பாட்டி அடித்து கொண்டு போவார். பலூன் எல்லாம் வாங்கி கொடுப்பார். தாத்தாவும் பாட்டியும் அப்படி தான் நிறைய வாங்கி கொடுப்பார்கள். ஏதாவது அம்மா பாருங்க கேட்டால் வேறு வேலை இல்லை உனக்கு, 2 நாளைக்கு விட்டுச்சிட்டு போவேன், இது எதுக்கு உனக்கு என்று சொல்வார்கள். ஆனால் தாத்தா பாட்டி அப்படி இல்லை, நம்முடைய சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி தருவார்கள். இப்படிப்பட்ட அழகான உறவு அது. நம்மை அறிவுபூர்வமாகவும் வளர்த்தார்கள், நல்ல நீதிகளை சொல்லியும் வளர்த்தார்கள். குழந்தைகள் நம் மனதை புரிந்து கொண்டு நம்மிடம் பிரியமாக இருந்தார்கள். பாசம் என்னால் என்னவென்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட தாத்தா பாட்டிகள் இல்லாமல் குழந்தைகள் பல குடும்பங்கள் என்று வெறுமையாக இருக்கிறதை பார்க்க வருத்தமாக இருக்கிறது. தாத்தா பாட்டியில் வளர்ந்த குழந்தை என்றால் அந்த மனிதனை நன்றாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தாத்தா பாட்டி வளர்ந்தால் மனது மிக வளமாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. ஆகவே தாத்தா பாட்டிங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கே, அது மகத்தானது.